எப்பொழுதும் மகிழ்வித்ததோடு மட்டுமில்லாமல் நம் பள்ளி மாணவர்களின் திறனை வெளிக்கொணர களமமைத்து கொடுத்தவர் நமது பள்ளி உதவி பொது மேலாளர் குமார் ஐயா அவர்களை நன்றியுரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமர்நேரே ஆயிரதம் குழந்தை என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமாக நகர்லானே. இந்த மாலை பொழுது அனைவருக்கும் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சி மாணவர்களின் நலன், அறிவு மற்றும் தன்னம்பிக்கை சார்ந்த அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒப்புதல் வழங்கி ஊக்கப்படுத்தும் நம் பள்ளியின் செயலர் அம்மங்கி பாலாஜி அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். சிரித்த முகத்தோடும் அறிவார்ந்த சிந்தனையோடும் நல்லதொரு பட்டிமன்ற நிகழ்ச்சியிற்கு நடுவராக வந்து நான் இந்த இது என்ன நினச்சேன்னா, நிச்சயமாக இது பாரதியார் எல்லாமே பசங்களை சுற்றி தான் வருது. எந்த பள்ளியிலும் இல்லாமல் நம்ம பள்ளியில் ஏன் நம்ம இந்த பசங்களுக்கு ஒரு அங்கீகாரம், இந்த பசங்க ஸ்டேஜ் ஏறினா தான் நாளைக்கு அவன் ஸ்டேஜே மாறும். எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் இந்த ஸ்டேஜை மறக்க மாட்டான், பள்ளி ஸ்டேஜை. அப்படிங்கிறதுனால நாங்கள் பையனுடைய ஏஜை கூட பார்க்காம அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த ஒரே பள்ளி நமது வைஜெயந்தி வித்யாலயா. எந்த ஒரு கருத்தும் பாரதியார் கருத்துக்கள் எல்லாம் மாணவர்களை, குழந்தைகளை சுட்டி இருக்கிறதுனால இதை ஒரு மாணவன், ஒரு மாணவி சொன்னாதான் மக்களிடத்தில் எந்த ஒரு எழுச்சியுமே, எந்த ஒரு சிந்தனையும், எந்த ஒரு செயலும் மாணவர்களிடம் அந்த கருத்து போய் வெளியில் போய் சேர்ந்தால் மாணவர்கள் வழியாக அதற்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நிச்சயமாக அது அனைத்தும் போற்றுதலுக்குரியது. அந்த வகையில் ஏன் இந்த டாபிக் நம்ம பார்த்தீங்கன்னா சுதந்திர சமுதாயம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐயா நடுவர் ஐயா சொன்னதுலேருந்து சமுதாயம் இல்லாமல் சுதந்திரம் நமக்கு வாங்க முடியாது. சமுதாயம் முக்கியம், சுதந்திரம் பெறுவதற்கு சமுதாயம் முக்கியம். ஆனால் சமுதாயம் நன்கு செயல்பட சுதந்திரம் வேணும். சுதந்திரம் பெற்றால்தான் சமுதாயம் செயல்பட முடியும். அப்படிங்கிறதுல ரெண்டையும் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாது. ஐயா சொன்னார், ஒரு நூல் இழை தான், அதாவது சின்ன வேறுபாடு. அதுதான் கருத்துக்குள்ளே போக விரும்பலை. என்னுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு தலைப்பு மாணவர்களுக்கு நிச்சயமாக எழுச்சியை தூண்டியிருக்கும். ஒரு 100 மாணவர் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 1000, 2000, 3000 பேருக்கு நிகழ்ச்சி போய் சேரும். அப்படிங்கிற வகையில் தான் மாணவர்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற கருத்தில் நம்ம இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சோம். அந்த வகையில் முனைவர் பாஸ்கரை எப்போதும் சிரித்த முகம். அவர் நல்லவர் மாத்திரம் இல்லை, வல்லவர், நல்லா பாடுபவர், நல்லா செயல்படுபவர், எல்லாத்துலேயும் திறமை உள்ளவர். இப்படி இப்படி நடுவர் நமக்கு வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நமக்கு கிடைச்சிருக்காது. மாணவர்கள் லைன்லேயே போய் எப்படி ஒரு கருத்தை பதிய வைக்கணும், எந்த ஒரு வாதத்தையும் எப்படி போய் பதிய வைக்கணும் அப்படிங்கிற பாட்டு ஒன்று தான் எதுலேயுமே போய் ரீச் ஆகும். எந்த ஒரு நம்ம சொல்ல வர கருத்துக்களும் எப்படி சினிமா பாட்டில் நம்ம சொல்கிறோமோ அதான் அவர் கடைசியாக பாடின சினிமா பாட்டை கூட அந்த சினிமா பாட்டினுடைய டியூன் போட்டால் தான் அவர் சொல்ல வர கருத்து போய் சேரும். அந்த வகையில் இங்கே வந்து சிறப்பித்து நமது பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு நடுவராக இருந்து நல்லதொரு கருத்துக்களை வழங்கி நல்ல ஒரு தீர்ப்பினை வழங்கிய முனைவர் சு பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை உரை நல்கிய பள்ளி முதல்வர் திருமதி அகிலாண்டேஸ்வரி அம்மையார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நம்ம கேட்டால் சார் செய்யுங்க சார், எதையும் நிறுத்தாதீங்க, பசங்க சார்பாக மாணவர் சார்பாக எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் உடனே எந்த ஒரு மறுது சொல்லாமல் அடுத்த நிமிஷம் பர்மிஷன் கொடுத்து அந்த வகையில் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நமக்கு வந்து செயல்பட வைக்கின்ற அம்மையார் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி நிகழ்ச்சி எதுவாயினும் என்னோடு துணை நின்று ஒத்துழைப்பு நல்கி பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்கிய பள்ளியின் துணை முதல்வர் முனைவர் இரா கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை அளித்த தமிழாசிரியர் திருமதி
முத்துலட்சுமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் திருமதி அகிலாண்டேஸ்வரி அம்மையார் அவர்கள், அகிலா ஒரு வித்தியாசம், அகிலா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த வைஜெயந்தி வித்யாலயா மற்றும் KNR வித்யாலயா ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாதோர் அனைவருக்கும் எங்களை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமத் ஆண்டவன் கலை அறிவியல் கல்லூரி வருகை புரிந்த மேலாளர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்து சென்ற PRO மோகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு மாணவர்களுக்கு சிறப்பாக பயிற்சி அளித்து அணித்தலைவர்களாக பங்கு பெற்று சிறப்புற நடத்தி கொடுத்த தமிழாசிரியர்கள் 2 பேர் துவாரபாலகா மாதிரி திரு பிச்சைமுத்து, திரு வெங்கடாஜலபதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க ஸ்டேஜ் அமைத்து மற்றும் களப்பணி ஆற்றிய உடற்கல்வி ஆசிரியர் திரு கார்த்திகேயன் அவர்களுக்கும் ஓட்டுநர்கள் மற்றும் எங்கள் அம்மாக்கள், நான் பேர் சொல்லுவார் எல்லா அம்மாக்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்ற நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு பங்கு பெற்று சிறப்பாக உரையாற்றிய ராகவி, மாலினி தேவி, ஜெயஸ்ரீ, பிரசன்னா, சத்யஸ்ரீ, மிருதினி, தர்ஷினி மற்றும் சுதர்சன் ஆகிய பொன்னான மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் வாழ்த்து மற்றும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பாடல்கள் பாடிய மாணவர்கள் மற்றும் அதற்காக பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக வீடியோ எடுத்து ஒளிபரப்பக்கூடிய NTV நிர்வாகத்திற்கும் எங்கள் நண்பர் திரு கண்ணன் அவர்களுக்கும் இதை உலகெங்கும் நாடெங்கும் பட்டி தொட்டி என்றும் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க. யூடியூப் மூலமாக அடிக்கடி நமது பள்ளியில் இப்போ நிகழ்ச்சிகள் நடக்கும், மாணவர்கள் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடக்கும். அதற்கு உங்களது NTVயினுடைய உறுதுணை என்றும் தேவை என்று கூறி உங்களுக்கும் உங்கள் நிர்வாகத்திலும் மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக ஒளி அமைத்து கொடுத்த பள்ளி எலக்ட்ரீஷியன் திரு சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி அவர்களது குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சியினை காண வந்திருக்கும் பெற்றோர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தன் சக தோழர்கள் பங்கு பெறும் பட்டிமன்ற நிகழ்ச்சியினை கண்டுகளித்து ஒத்துழைப்பு நல்கிய எனதருமை மாணவ செல்வங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி மீது வெற்றி வந்து பள்ளியை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் மாணவர்களே உங்களை சாரும் என்று கூறி, மேலும் நிகழ்ச்சியில் ஏதேனும் குறை இருப்பேன் அது என்னை சேரும், நிறை இருப்பேன் அது உங்கள் அனைவரையும் சாரும் என்று கூறி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம்.